தென் மாவட்டங்கள் எல்லாமே அதிமுகவின் கோட்டை அப்படின்னு எழுதப்படாத சட்டமாக தான் 72 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த காலத்திலேருந்து இன்னைய வரைக்கும் இருந்தது. ஆனால் அது கடந்த தேர்தலேருந்து திமுக கூட்டணி அப்படின்னு உள்ளார போந்திருக்கு. நாடாளுமன்ற தொகுதியில் 6 தொகுதியில் காரைக்குடி மட்டுமே பிரதானமாக அவங்க கருத்துறாங்களே, அதுக்கு அவங்க சட்டமன்ற வேட்பாளராக எம்எல்ஏக்கு நின்று போயிருக்கலாமே, எதுக்கு நாடாளுமன்றத்துக்கு வந்து நம்மகிட்ட ஓட்டு கேட்குறாங்க? தொகுதிக்கு அதிகமாக விசிட் கூட போனதில்லை. எம்பியை வந்து தேர்தலின் போது ஓட்டு கேட்கும் போது ஒரு முறை பார்க்க முடியுது, அடுத்தபடியாக ஓட்டு கேட்க வரும்போது தான் பார்க்க முடியுது அப்படிங்கிற ஒரு குறை. நாங்கள் ஜெயிக்க போட்டோங்க, இருந்தாலும் எங்களுடைய வாக்கு வங்கியை நாங்கள் காட்டுறோங்க அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அவங்க தனிச்சு எந்த கூட்டணியும் பலமும் இல்லாமல் தான் நிற்கிறாங்க, பணம் இல்லாமல் தான் நிற்கிறாங்க. தோக்குன்னு தெரியுங்க, இருந்தாலும் நாங்கள் போடுறோங்க. கீழே எல்லாமே திமுக கூட்டணிக்கு ஆதரவாக எல்லாமே டிக்கெட் அடிச்சுட்டு மேலே சென்ட்ரல்னு வரும்போது பிஜேபி கூட்டணிக்கு தான் அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க. ஐத்தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக யூடியூப் சேனல் வரலாற்றில் முதன்முறையாக நமது ஐத்தமிழ் நியூஸ் சேனல் நடத்திய மக்களவை தேர்தல் கருத்து கணிப்புகள். தமிழகத்தின் 7 நாடாளுமன்ற தொகுதிகள், 42 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு தலா 3000 வாக்காளர்கள் வீதம், மொத்தம் 21,000 நபர்களை நேரடியாக தொகுதி வாரியாக சந்தித்து நமது குழுவினர் நடத்திய மெகா கருத்து கணிப்பு முடிவுகள் இதோ. சிவகங்கை மக்களவை தொகுதி நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தின் முக்கிய தொகுதிகளில் ஐத்தமிழ் நியூஸ் சர்வே நடத்தியுள்ளது. ராமநாதபுரம், தேனி மக்களவை தொகுதிகளின் சர்வே நிலவரங்கள் ஏற்கனவே வெளியான நிலையில் சிவகங்கை மக்களவை தொகுதி சர்வே குறித்து இப்போது பார்ப்போம். நீங்க இன்னைக்கு வர்றீங்க, நான் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. எம்பினா எங்க தொகுதிக்கு வரணும் அவரு. அதாவது ஒரு மாசத்துக்கு எம்பி சுற்றுப்பயணம் இருக்கணும் தொகுதிக்கு. 1 மாசம் 2 மாசம் இப்படி 6 மாசம் ஆகியும் இன்னும் அதுக்கான வசதி எதுவுமே சிவகங்கை மக்களவை தொகுதியில் மொத்தம் 16,22,074 வாக்காளர்கள் உள்ளனர். சிவகங்கை தொகுதியில் 4 முனை போட்டி நிலவிக் கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் கார்த்தி சிதம்பரம், அதிமுக கூட்டணி சார்பில் சேவியர் தாஸ், பாஜக கூட்டணி சார்பில் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக நிறுவனர் தேவநாதன் யாதவ், நாம் தமிழர் கட்சி சார்பில் எழிலரசி ஆகியோர் போட்டியிடுகின்றனர். 7 முறை சிவகங்கையின் எம்பியாகவும் மத்திய அமைச்சராகவும் இருந்தார் ப. சிதம்பரம். தற்போது அவரது மகனும் சிட்டிங் எம்பியுமான கார்த்தி சிதம்பரம் மீண்டும் அங்கு போட்டியிடுவது அக்கட்சிகளிடையே சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சிவகங்கை மக்களவை தொகுதிக்கான 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் தற்போது எந்த கட்சிக்கு ஆதரவு அதிகம் உள்ளது, ஏற்கனவே சிட்டிங் எம்பியான கார்த்தி சிதம்பரத்தின் செயல்பாடு என்னவாக இருக்கிறது, மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் எப்படி உள்ளது, முக்கியமான பிரச்சனையாக எதை கருதுகிறார்கள் வாக்காளர்கள் என்று ஐத்தமிழ் நியூஸ் குழு எடுத்த சர்வே முடிவுகளை இப்போது பார்ப்போம். சிவகங்கை மக்களவை தொகுதி குறித்து பார்க்க இருக்கிறோம். அதை பற்றின பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக இணைந்திருக்கிறார் நம்மளுடைய ஐத்தமிழ் சர்வே குழுவினுடைய தலைவரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு ராகவன் அவர்கள். அவரிடம் பல்வேறு விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போது சொன்ன மாதிரி சிவகங்கை மக்களவை தொகுதி நீங்கள் உள்ளே இறங்கி மக்களுடைய என்ன ஓட்டங்கள் எல்லாம் கணிச்சிருக்கிறீங்க, கேட்டிருக்கிறீங்க. அங்கே இருக்கிற வெற்றி வாய்ப்புகள் எந்த அளவுக்குலாம் இருக்குது, யார் யார் மீதான மக்களின் எண்ணங்கள் எப்படியாக இருக்கிறது அப்படின்னு குறித்து பார்த்துருக்கீங்க. முதல்ல சிவகங்கை மக்களவை தொகுதி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சிவகங்கை அப்படின்னாலே அது வீரம் செறிந்த மண் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆங்கிலேயன்ட்ட இந்தியா அடிமைப்பட்டு கிடக்கிற போது அங்கிருந்த வேலு நாச்சியார், மருதுபாண்டியர்கள், குயிலி போன்றவர்கள் தான் இந்த சுதந்திர விதையை, அடிமைத்தனத்தை அகற்றிய பாடுபட்ட முதல் தலைமுறையினர். அந்த வழி வந்த வீரம் செறிந்த மண்ணில் இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1967 நாடாளுமன்ற தேர்தல் ஆரம்பித்த காலம் முதல் இதுவரைக்கும் 7 முறை ப. சிதம்பரமும் காங்கிரஸுடைய மூத்த தலைவர் அவரும் அவருடைய மகன் 2 முறை கார்த்தி சிதம்பரம் 2 முறையும் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆக மொத்தம் 9 முறை தந்தையும் மகனுமாகவே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாங்க. அப்படி இருந்த செல்வாக்கு மிக்க தலைவராக இருந்த போதிலும் ஒட்டுமொத்த சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்கான வளர்ச்சி என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் இன்றைய வரைக்கும் இருக்க வேண்டிய, பெரிய அளவில் வளர்ச்சியும் இல்லை, மாற்றங்களும் இல்லை. அந்த தொகுதி மக்கள் ஏமாற்றம் தான் அடைஞ்சிருக்கிறாங்க. அப்படிங்கிற குமுறலை வந்து அங்கே சர்வே பண்ணும்போது பலதரப்பட்ட மக்களும் அதை நம்மகிட்ட பிரதிபலித்தாங்க. நம்ம வந்து விவசாயிகள், கூலி தொழிலாளிகள், பெண்கள்,
இப்படி பணக்காரர்கள், இளைஞர்கள் எல்லா தரப்புலையும் விசாரிக்கும் போது அந்த ஒரு குடும்பத்தினருக்குடைய ஆதிக்கம், அவங்ககிட்ட நம்ம அடிமைப்பட்டு கிடக்கிறோமோ, சுதந்திரம் வாங்கணும், ஆங்கிலேயர்கிட்ட அடிமைப்பட்டிருந்தோம், இப்போ அதை மீறி இந்த ஒரு குடும்பத்தில் அடிமைப்பட்டு கிடைக்கிற, இது எப்போ மாறும், இந்த நிலை, இந்த தொகுதியோட நிலை எப்போ தான் மாறும் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி அங்கே மக்கள்கிட்ட பேசும்போது அந்த எமோஷனாக இந்த பல பேர் அந்த காங்கிரஸ்காரங்களே, பர்டிகுலராக காங்கிரஸ்காரங்களே பேசுனாங்க. ஓகே, அப்போ கட்சிக்குள்ளேயே அப்படியான ஒரு அதிருப்தி ஒன்று நிலவிக்கிட்டு இருக்கு. அப்போது ஒரு பக்கம் சூழல் எப்படி இருக்குமோ, நான் அங்கே இருக்கிற கேண்டிடேட்ஸ்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி கார்த்தி சிதம்பரம் இருக்கிறார், இன்னொரு பக்கம் ஏடிஎம்கேலேருந்து சேவியர் தாஸ் அவர் இருக்கிறார், பிஜேபியிலேருந்து தேவநாதன் அண்ட் நாம் தமிழர்லேருந்து எழிலரசி. ஸோ இவங்களாமே அங்கே கேண்டிடேட்ஸாக இருக்கிறாங்க. இந்த ஒவ்வொருத்தர் மீதான சிவகங்கை தொகுதி மக்களினுடைய பார்வையும் எந்த மாதிரி இருக்குது இப்போதைய காலகட்டத்தில்? முன்னாடி நாம் தமிழர் கட்சி எடுத்தோம். நாம் தமிழர் கட்சியில் கடந்த தேர்தலில் சக்தி பிரியான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க 72,000 ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க, தனிச்சு நின்னே வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் இந்த முறை தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற திருவையாறு சேர்ந்த எழிலரசி அப்படின்னு பெண் கேண்டிடேட்டை கொண்டாந்து இங்கே நிப்பாட்டிருக்காங்க. அவங்க தொகுதிக்கு புதுசு இருந்தாலும் கூட எந்த கட்சியும் கூட்டணி எதுவும் இல்லாமல் தனித்த பலத்தோட மக்களை மட்டுமே நம்பி நிற்கிற நாம் தமிழர் கட்சிக்கு அதே அளவுக்கு வாக்கு இன்னும் சற்று சதவீதம் கூடுதலாக கிடைக்கும் அந்த சக்தி உள்ளூர் கேண்டிடேட்டாக இருந்தால். ஆனால் வெளியூர் கேண்டிடேட்டுக்கு எந்த அளவுக்கு கிடைக்கிதுங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பிஜேபியில் ஏற்கனவே எச் ராஜா நிற்கிற போது 2,33,000 ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. அமமுக அவங்க 1,22,000 ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. ரெண்டாவது அவர் யாதவ் சமுதாயத்தை சேர்ந்தவர், அதனால் அந்த யாதவ் மக்கள் ஓட்டும் கணிசமாக அந்த தொகுதியில் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து பணமும் இருக்கிறதுனால அவர் வெற்றி பெற்றலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களே ஒழிய அவருடைய இது அந்த அளவுக்கு அங்கே இல்லை. ஆனால் பிரதான எதிர்கட்சி எதிராக இருக்கிறது அதிமுக தான். அதிமுகவை சேர்ந்த சேவியர் தாஸ், இவர் ஏடிஎம்கே ஒன்றிய செயலாளர், கூட்டுறவு வங்கி தலைவராகவும் இருந்திருக்கிறாரு. இவர் மணல் ராமச்சந்திரன்பாங்க, புதுக்கோட்டையில் மிகப்பெரிய மணலில் சம்பாதித்தவர். அவரோட இணைந்து இவங்க குடும்பத்தாரும் சம்பாதித்திருக்கிறாங்க. அதனால் பணம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ரெண்டாவது இரட்டை இலை சின்னம் அங்கே இருக்குது. பெரும்பாலும் ப. சிதம்பரம் குடும்பத்தாருக்கு இதுக்கு சிட்டிங் எம்பி கார்த்தி சிதம்பரத்துக்கு அந்த தொகுதியில், அதுவும் புதுக்கோட்டையிலேருந்து 2 தொகுதி இதில் வரதுனால முத்தரையர் வாக்குகள் கணிசமாக கிடச்சிது. ஆனால் இந்த முறை முத்தரையர்கள் அவங்க மேலே அதிருப்தியில் இருக்கிறாங்க. அந்த அதிருப்தி முத்தரையர் ஓட்டுகளை வேட்டையாடுவதற்கு சேவியர் தாஸுங்கிறது பேரை கேட்டால் அவங்களுக்கு கிறிஸ்டின் பேர் மாதிரி இருக்குதே வழிய அவர் முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். அந்த தொகுதியில் முக்குளத்தூர் வாக்குகளும் கணிசமாக இருக்குது. அதை அவருக்கு கிடைக்கும். ரெண்டாவது இரட்டைலை, ஏற்கனவே இரட்டையில மாவட்ட செயலாளர் இருந்த ஒருவர் ஜெயிச்சிருக்கிறார், செந்தில்நாதன் சொல்லிட்டு ஏற்கனவே ஒருத்தர் ஜெயிச்சிருக்கிறார். அதற்கு பிறகு தான் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரட்டைலை அந்த அதிமுகவுக்கு அந்த ஒரு நம்பிக்கை, புது பலம், புது பணம் இதெல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கணும் ஒரு நம்பிக்கை அந்த அதிமுகவினர் இருக்குது. அதே நேரத்தில் இந்த காங்கிரஸோடைய அதிருப்தியாளர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய வாக்குகளையும் நம்ம கவரலாம்னு சொல்லிட்டு ரகசியமாக அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தையும் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறதா அந்த மக்களே சொல்கிறாங்க, அதிமுககாரங்களே சொல்கிறாங்க. அந்த கட்சிக்குள்ள அதனால சரி இந்த வாக்குகள் தான் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற போது நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்த்தி சிதம்பரம் 3 தமிழக அமைச்சர்கள் அவர் தொகுதியில் இருக்கிறாங்க. 1 பெரிய கருப்பன், 2 ரகுபதி, 3 மெய்யநாதன். இந்த 3 அமைச்சர்களையும் கையில் வச்சுக்கிட்டு குறிப்பாக ஒரு திமுக வேட்பாளர் மாதிரியே தான் திமுக ஓட்டை பிரதானமாக நம்பியிருக்கிறார். அதனால் இந்த 3 அமைச்சர்களையுமே கையில் வச்சுக்கிட்டு இப்போ இதுவரைக்கும் எந்த தேர்தலும் இல்லாத இந்த 9 தேர்தல் அவங்க சந்திச்ச அந்த குடும்பம். ஆனால் இந்த முறை மட்டும்தான் ப. சிதம்பரம் இந்த அதிருப்தியாளருங்கிற மாவட்ட தலைவர், நகர தலைவர், ஒன்றிய தலைவர் இவங்கெல்லாம் அதிருப்தியாளர்கள் வரிசையில் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு துணைத் தலைவர் அந்த கேட்டகரிக்காரங்களாம் வீடு தேடி போய் ஆதரவு கேட்குறாரு. அந்த சூழல் இந்த தேர்தலில் தான் நடக்குது. இதை கண்கூட அங்கே நம்ம காண முடியுது. சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக இதில் முதலாவதாக காரைக்குடி சட்டமன்ற தொகுதி மக்கள், அங்கே ஒவ்வொரு கட்சிகளுக்கும் இருக்கிற ஆதரவு நிலைப்பாடு என்னவா இருக்கு? காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதின்னு பேர், அந்த மாவட்ட தலைநகர் பேர் தான் சிவகங்கைக்கு இருக்க வேண்டிய இவங்க ப. சிதம்பரம் குடும்பத்தினர் வசிப்பது காரைக்குடி.
அதனால் காரைக்குடிக்கு தான் அவங்க பிரதான திட்டங்கள் அனைத்தையுமே கொண்டு போயிருக்கிறதா ஒரு குமுறல் வந்து சிவகங்கை மக்கள்கிட்ட இருக்குது. சிவகங்கை வந்து தலைநகராக இருக்குது, அங்கே வந்து எஸ்பி ஆஃபீஸும் கலெக்டர் ஆஃபீஸும் கட்டி வச்சிருக்கிறாங்களே வெளியே மற்ற அடிப்படை வசதிகள் எல்லாமே காரைக்குடிக்கு தான் கொண்டு போயிருக்கிறாங்க. அப்போ இந்த நாடாளுமன்ற தொகுதியில் 6 தொகுதியில் காரைக்குடி மட்டுமே பிரதானமாக அவங்க கருதுறாங்களே, அதுக்கு அவங்க சட்டமன்ற வேட்பாளராக எம்எல்ஏக்கு நின்று போயிருக்கலாமே, இதுக்கு நாடாளுமன்றத்துக்கு வந்து நம்மகிட்ட ஓட்டு கேட்குறாங்க அப்படிங்கிற குமுறலை வந்து சாதாரண மக்கள்லேருந்து கல்லூரி மாணவர்கள் வரைக்கும் சிவகங்கை, மானாமதுரை இந்தமாரி பகுதியில் நம்ம கேட்க முடிந்தது. ஓகே. ஆனால் இங்கே ஓட் பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணும்போது டிஎம்கே 35% அப்படிங்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்கு. அதில் திமுக கூட்டணியோடு காங்கிரஸும் சேர்ந்து தான் அந்த பர்சன்டேஜ். ஏன்னா இங்கே காங்கிரஸ் தனிப்பட்ட முறையில் பண்ணலை. இப்போ இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏஸ் எல்லாமே திமுக கூட்டணி கட்சிக்காரங்க தான் இருக்கிறாங்க. காங்கிரஸும் திமுகவும் தான் அங்கே எம்எல்ஏவாக இருக்கிறாங்க. அதனால் அந்த இப்போ ஸ்டேட் கவர்மெண்டுடைய செயல்பாடு அதில் வந்து அவங்களுக்கு கிடைத்த பெனிஃபிட், குறிப்பாக அந்த மகளிர் உரிமை தொகை, இலவச பஸ் பாஸு, இந்தமாரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து திமுகவுடைய திமுக இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியை பயன்படுத்தி மக்கள் அடைந்த பலன்களை வந்து இவங்க பாராளுமன்ற தேர்தலுக்கு அறுவடையாக்குறாங்க. அப்படிங்கும்போது அதுக்கு டிக்கெட் அடிக்கிற வாக்குகள் வந்து பார்லிமெண்ட்டுக்கும் சேர்த்து தானே. அதனால் இந்த சிட்டிங் எம்எல்ஏஸ் சட்டமன்ற இந்த மாநில அரசு செய்கிற செயல்பாடு, அதில் அடைந்த பலன்கள், அதனால் அந்த ஓட்டு வங்கி வந்து ஆளுங்கட்சி கூட்டணியான காங்கிரஸுக்கு போகுது. அந்த தொகுதியில் இருக்கிற பிரச்சனைகள்னு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஃபேக்டரியை மென்ஷன் பண்ணி சொன்னீங்க. அதை தாண்டி வேறு ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருக்கு? இந்த காவிரி குண்டாறு இணைப்பு திட்டங்கிறது நீண்ட கால கனவு திட்டமாகவே இருக்கு. அது வந்து அந்த பகுதியில் இருக்கிற விவசாய பெருமக்களுக்கு அது பெரிய உதவியாக இருக்கும். இதை வந்து கருணாநிதி ஆட்சி காலத்தில் தான் அந்த திட்டமே தீட்டப்பட்டது. அப்படி இப்பயும் இருக்கிறது அந்த திமுக ஆட்சி தான் இருக்குது. இப்போ கூட அந்த பிரச்சனையை வந்து அவங்க கையில் எடுக்கலை, அதுக்கான முனைப்பு காட்டலை. அதுக்கு ஒரு அழுத்தம் எம்பியான கார்த்தி சிதம்பரம் அழுத்தம் கொடுக்கலை அப்படிங்கிற குமுறல் வந்து விவசாய பெருமக்கள்கிட்ட இருக்குது. ஆனால் அது வந்தால் அந்த பகுதியில் விவசாயம் செழிக்கும். அதுக்கு ஒரு தொகுதி மக்களுடைய அடிப்படை பிரச்சனை ஏழை விவசாயி இந்திய நாட்டின் முதுகெலும்புங்கிறான். அந்த முதுகெலும்பான அந்த பிரச்சனைக்கு இவங்க முட்டு கொடுக்கலாம், முயற்சி எடுக்கலாம், முன்னெடுக்கலாம். அதை செய்யலைங்கிறது வருத்தம் அந்த பகுதி மக்கள்கிட்ட இருக்கு. ஓகே. அடுத்ததாக திருப்பத்தூர் போகிறோம் அப்படின்னா, இப்போ அங்கே வந்து டிஎம்கே அவங்களுக்கு ஒரு 55%, என்டிக்கு வந்து 25% இருக்குது, ஏடிஎம்கேக்கு 10%, பிஜேபி 5% இருக்குது. ஸோ அப்போ இந்தந்த கட்சிகளுக்கு இந்தந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது அப்படின்ற போது எங்கள் என்டிலாம் வந்து 25% வாங்கியிருக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற மக்களுடைய மனநிலை வந்து அந்த அளவுக்கு மாறி இருக்கும். என்டிஏ வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இப்போ புதிய வாக்காளர்கள், கல்லூரி மாணவர்கள், 2 கழகத்துக்கும் ஓட்டு, 2 கழக கூட்டணிக்கு போட்டு ஓடாய் தேய்ந்து போனவர்கள். அதனால் இந்த புதுசுக்கு மாற்றத்துக்கு ஒரு மாற்றம் கொடுக்கலாமே அப்படின்னு அந்த என்ன பார்த்தே சலிச்சு போயிட்டாங்கல்ல வழியாக. அதனால் இவங்க அனலைஸ் பண்ணி இந்த யூத்தோட வாக்குகள் வந்து என்டிக்கு போகுது. அது எங்கே பார்த்தாலுமே போகுது. அதுமாரி சிவகங்கை தொகுதியிலையும் போகுது. குறிப்பாக திருப்பத்தூரில் அந்த படித்த இளைஞர்கள் மத்தியில் அந்த செல்வாக்கு அதிகரிச்சிருக்கு. அதனால் போன நட வாங்கினதோட ஓட்டு பர்சன்டேஜ் என்டிக்கு கூடும். ஆனால் அது வெற்றி வாய்ப்பு கொடுக்காது. அப்போ திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால காங்கிரஸுக்கு தான் அங்கே வாய்ப்பு போகுது. அப்போ திமுக கூட்டணிங்கிறனால கூட்டணி பலம் காங்கிரஸில் அதிருப்தி நிலவுதுங்கிறது உண்மை. ஆனால் காங்கிரஸை விட்டுட்டா திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள் அந்த பலம், அந்த வாக்கு வங்கி, அந்த பர்சன்டேஜ் அதெல்லாம் தனக்கு கிடைக்கணும்னு நம்புகிறார். இதையும் தாண்டி அந்த அதிமுக மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்துருக்கிறாங்க. இந்த தொகுதி, அதாவது தமிழ்நாட்டில் வெற்றி பெறக்கூடிய தொகுதி இதை ஒன்றா அவங்க குறிப்பிட்டு அதில் செயல்படுறாங்க. அதனால் அவங்களும் கடுமையான போட்டியை கொடுக்குறாங்க. ஓகே. அதனால் அங்கே போட்டிங்கிறது கை சின்னத்துக்கும் ரெட்டை இலக்கும் தான். அப்போ திருமயம் தொகுதியினுடைய நிலவரம் எப்படி இருக்கிறது? அங்கே இருக்க திருமயம் தொகுதிக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு எம்பியா இத்தனை ஆண்டுகள் இருந்து நான் இந்த திட்டத்தை இந்த திருமயம் தொகுதிக்கு கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்க முடியாத சூழல் தாங்க. அதனால் மக்கள் வந்து இப்போ சிட்டிங் எம்பி மேலே அதிருப்தி தான் தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் அதிருப்தி தெரிவித்தாலும் இங்கே பர்சன்டேஜ் ஆதரவு அதிகமாக இருக்கிறது காரணம் திமுக கவர்மெண்ட் அதனுடைய செயல்பாடு. அதுக்கு வந்து டிக்கெட் அடிக்கிறாங்க. திமுக செயல்பாடு எப்படி இருக்குன்னா சிறப்பு பரவாயில்ல, அப்படி மோசம்னு எங்கேயும் டிக்கெட் அடிக்கல. அந்த பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு கூடுதலாக காட்டுது. ஸோ அங்கே திமுகவினுடைய செயல்பாடுகளை வச்சு தான் இப்போ அவங்க அதுதான் பேக் போனாக இருக்குது, சப்போர்ட்டிவாக இருக்குது. ஆமாம். மற்றபடி காங்கிரஸ்லேருந்து இப்போ இவங்க வந்து அப்போ அந்த திருமயம் தொகுதியில் அப்போ அந்த அதிருப்தின்றது ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிற அதிருப்தின்றது திருமயம் தொகுதியில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆமாம். அங்கே எதுவுமே போய் செய்யலை அப்படிங்கிற வருத்தம் அந்த மக்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. நம்ம தொகுதியில் இருக்கக்கூடிய எம்பி தான் காங்கிரஸில் மிகப்பெரிய தலைவராக இருக்கிறாரு, அவருடைய மகன் இருக்கிறாரு. ஆனால் நமக்கெல்லாம் செய்யலையே, நம்ம தொகுதியை வாழ வைக்கலையே,
வாழ்வாதாரத்தை பிரிக்க கொடுக்கலையே அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், கொந்தளிப்பெல்லாம் இருக்கு. அதெல்லாம் தேர்தலில் எதிரொலிக்கலாம். ஆலங்குடி தொகுதி மக்கள் உங்ககிட்ட என்ன ஸ்பெஷலாக ஷேர் பண்ணாங்க? எல்லா தொகுதியிலையும் அதாவது எம்பியாக இருக்கிறவங்க பெரும்பாலும் நேரடியாக வந்து எதுவும் செய்ய முடியாது. இருந்தாலும் அந்த தொகுதி மேம்பாட்டு நிதி இருக்குல்ல, அதுலையாவது நம்ம தொகுதிக்கு இதை செய்தார் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லையே. சொல்லிக்கிற மாதிரி இல்லை, அந்த தொகுதிக்கு அதிகமாக விசிட் கூட போனதில்லை. அவர் அந்த தேர்தல் போது தான் நாங்கள் பார்க்க முடியுது. எம்பியை வந்து தேர்தல் போது ஓட்டு கேட்கும் போது ஒரு முறை பார்க்க முடியுது, அடுத்தபடியாக ஓட்டு கேட்க வரும்போது தான் பார்க்க முடியுது. அப்படிங்கிற ஒரு குறை, மிகப்பெரிய குறை அது அந்த மக்கள்கிட்ட இருக்கு. ஓகே, அதாவது தொகுதிக்காக நாடாளுமன்றத்தில் எந்த அளவுக்கு குரல் கொடுத்துருக்குறாங்கன்ற ஒரு விஷயம், தொகுதிக்கு வந்து சேரல அப்படிங்கும்போது எதிர்க்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டுகள் என்னென்னா, அங்கே இருக்கிற பாஜக அரசு நாங்கள் எவ்வளோதான் குரல் கொடுத்தாலும் பண்ணல அப்படிங்கிறது தான். அப்போ அந்த இடத்துல இங்கே சிவகங்கை தொகுதியை பார்க்கும்போது இங்கே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் இருந்தார் அப்படிங்கிறதுனால, அப்போ இது இவங்க எந்த அளவுக்கு குரல் கொடுத்தாங்க அப்படிங்கிறத மக்கள் பார்க்குறாங்களா, இல்லை இவர் குரல் கொடுத்துருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு குரல் கொடுத்துருக்கிறாரா அப்படிங்கிறது இந்த கடந்த 10 ஆண்டு காலம்தான். பிஜேபி அரசில் மத்திய அரசாக இருக்கிற போது இவங்க வந்து சாதாரண எம்பியாக இருந்தது 10 ஆண்டு காலம் தான். அதுக்கு முன்னாடி இந்தியாவையே வழி நடத்தக்கூடிய இடத்துல தான் இவங்க தந்தை இருந்தார். அவர் 7 முறை வென்றிருக்கிறார். 7 முறை வென்று இந்தியாவையே வழி நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு தலைவராக இருந்த போதும் இந்த ஒரு தொகுதியை நல்லபடியாக சிறப்பாக வாழ்வாதாரம் பெருக்கி அந்த மக்களை வாழ வைக்கலையே அப்படிங்கிற ஆதங்கம் இருக்குல்ல. மானாமதுரை மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்களா? மானாமதுரை தொகுதி பற்றி கேட்கணும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக மானாமதுரையும் சிவகங்கையும் தான் அவங்க வந்து இப்போ காங்கிரஸ் தரப்பில் இந்த 2 தொகுதியும் நமக்கு ஓட்டே வரலனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறதா சொல்லி மானாமதுரையில் இருக்கிற காங்கிரஸ் பிரமுகர்களே நமக்கு வாக்கு நம்ம கேட்டு போகிற போது நம்மகிட்ட அவங்க குமுறலை தெரிவித்தாங்க. எங்கள் 2 தொகுதியோட ஓட்டே உங்களுக்கு தேவையில்லைங்க அப்படி தான் அவங்க நினைக்கிறாங்க. அதை நாங்கள் காட்டுறோம். தேவையில்லைன்னு நீங்கள் புறக்கணிக்கும் போது நாங்களும் அவங்க தேவையில்லைன்னு நாங்கள் புறக்கணிக்கிறோம். அப்போ நீங்கள் மாற்றத்தை நோக்கி ஓட்டு போடுங்களா, அதை நாங்கள் வந்து தேர்தலில் முடிவில் தான் செய்வோம் அப்படிங்கிறாங்க. நான் வெளிப்படையாக சொல்லலை, ஆனால் உள்ளுக்குள்ளார அவங்களுடைய மன வருத்தம், புகைச்சல், அந்த எதிர்ப்பு, சலிப்பு இதெல்லாம் இருக்குது. ஓகே, அங்கே பர்டிகுலராக ஏதாவது பிரச்சனைகள் மக்கள் முன்வைக்கிறாங்களா, அந்த தொகுதி சார்ந்த பிரச்சனைகளாக ஏதாவது? இல்லை, ஒட்டு மொத்தமாக தான் சொல்கிறாங்க. ஒரு பர்டிகுலராக எங்கள் தொகுதிக்கு இதை செய்யலை என்ன, அவர் காரைக்குடிக்கு மட்டும் அதிகப்படியாக செஞ்சுருக்கிறதா கருதுறாங்க. 6 சட்டமன்ற தொகுதியில் அவங்க வசிக்கிற காரைக்குடிக்கு மட்டும்தான் அவங்க பிரதானமாக பார்க்குறாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா இது மாநகராட்சியாக வந்தாக்கா காரைக்குடியை தான் தலைநகராக மாற்றுறது அப்படிங்கிற பிளானை நோக்கி அவங்க போகிறதா. மற்ற 5 தொகுதியிலையும் மக்கள்கிட்ட இந்தமாரி ஒரு பேச்சு உலாவுது. காரைக்குடியை கேபிட்டலாக ஆக்கணும், மாநகராட்சி ஆனால் காரைக்குடியை தான் கேபிட்டல் ஆக்கணும். அதற்கான சாத்தியக்கூறுகளை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க சப்போர்ட்டிங்காக. அதுக்காக சிவகங்கைக்கு வந்த அந்த கல்லூரி, சட்டக்கல்லூரி, அந்த விவசாய கல்லூரி எல்லாம் அங்கே கொண்டு போயிட்டாங்க. ஏன் இதை பரவலாக்கப்பட்டணும்ல? ஒரு தொகுதிக்கு மட்டுமே 6 சட்டமன்ற தொகுதியில் வாக்கு வாங்கி ஜெயிக்கிறீங்க, ஆனால் காரைக்குடிக்கு மட்டும்தானே செய்கிறீங்க. அப்போ நாங்கள்லாம் பாவப்பட்ட ஜென்மமா, நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடலையா அப்படின்னு ஒரு குமுறல் எல்லா மற்ற பகுதிக்கு இருக்கத்தானே செய்யும். பர்டிகுலராக இந்த கோவம் சிவகங்கை தொகுதிக்கு அதிகமாக இருக்கு, மானாமதுரையிலும் இருக்கு. ஆனால் நம்ம நெக்ஸ்ட் சிவகங்கை தான் வரணும்னு நினச்சேன். இப்போ பார்க்குறோம் சிவகங்கையில் டிஎம்கே 45%, ஏடிஎம்கே 23%, என்டிகே 11% அண்ட் பிஜேபி 5% இருக்கிறாங்க. அப்போது இந்த கோபம், இவ்வளோ கோபங்கள் இருந்தும் அது ஏன் இதில் வெளிப்படலை? இது திமுக கூட்டணிக்கு தான் அது அதிகமாக இருக்குது அப்படின்ற போது அதான் திமுகங்கிறத பார்க்குறது இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சலுகை, இதை மட்டும்தான் மக்கள் பார்க்குறாங்க. அதனால் அந்த திமுக கவர்மெண்ட்டுங்கும் போது அது கிடைக்கிறாங்க. திமுக சார்ந்து இருக்கிறதுனால, இப்போ திமுக சார்ந்து இருக்கிறதுனால கூட்டணி அப்படிங்கிற கூட்டணி பலத்தில் திமுக தான் பிரதான கட்சியாக அங்கே இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும் பொழுது டிஎம்கேக்கு தான் 44% இருக்காங்க. ஏடிஎம்கே திமுக கூட்டணிக்கு இருந்த போதிலும் அப்படி தெரிஞ்சாலும் டஃப் ஃபைட், அதாவது ஏற்கனவே இருந்த மாதிரி படுத்துக்கிட்டே ஜெயிக்கலாம் அப்படின்னு இல்லை. இந்த முறை வந்து அவங்க ரொம்ப ஸ்டெப் இறங்கி சாதாரணப்பட்ட வாக்காளர்களோட தேடி போய் தான் ஓட்டு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு அவங்கள இறங்கி வர வச்சிருக்காங்க. அந்த டஃப் காம்படிஷன் கொடுக்க போகிறதுன்றது அதிமுக தான். ஆனால் இங்கே ஓவராலாக அதிமுகவும் 17% இருக்காங்க, நாம் தமிழரும் 17% இருக்காங்களே. இப்போ இவங்க 2வது இடத்துலையே டஃப் கொடுக்குற மாதிரி 2 பேர் இருக்கிறாங்களே. 2வது இடத்துல இந்த சிவகங்கையில் மட்டும்தான் இருக்கும். இந்த ஈக்குவலாக இருக்கிறதுங்கிறது சிவகங்கையில் மட்டும்தான் இருக்கும். சிவகங்கையில் அதான் யூத்து, அந்த புது வாக்காளர்கள், கல்லூரி மாணவிகள், இவங்களுடைய வாக்கு வங்கிகள் எல்லாமே வந்து இதை நோக்கி தான் இருக்குது, என்டிஏ நோக்கி இருக்கு. தரமான வாக்குகள் அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. நாங்கள் ஜெயிக்க மாட்டோங்க, இருந்தாலும் எங்களுடைய வாக்கு வங்கியை நாங்கள் காட்டுறோங்க
அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவங்க தனித்து எந்த கூட்டணியும் பலம் இல்லாமல் தான் நிற்கிறாங்க, பணம் இல்லாமல் தான் நிற்கிறாங்க. அதனால் அந்த வகையில் அவங்களுக்கு வந்து கொஞ்சமாக கிடைத்தாலும் கூட அது நிறைவான மகிழ்ச்சியை தான் அவங்க சொல்கிறாங்க. தோக்குன்னு தெரியுங்க, இருந்தாலும் நாங்கள் போடுறோங்க அப்படின்னு சில பசங்க நேரடியாகவே பேசினாங்க. ஓகே, இது இப்போ மத்தியில் நடக்கிற தேர்தல், மத்தியிலன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிஜேபி வெர்சஸ் காங்கிரஸ், என்டிஏ வெர்சஸ் ஐஎன்டிஏஏ அப்படிங்கிற அந்த விஷயம்தான். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே பிஜேபி பற்றின மக்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது, என்டிஏ வெர்சஸ் ஐஎன்டிஏஏ அப்படிங்கிறதுல எந்த மாதிரியான பார்வை இருக்கிறது, இதில் யாருக்கு வெற்றி போய் சேரப்போகிறது, ஒரு ஒரு கன்க்ளூஷன் பாயிண்ட்டாக நிறைவு பண்ணி இதை முடிக்கலாம்னு நினைக்கிறேங்க சார். இப்போ நம்ம இந்த திமுகவுடைய செயல்பாடு, திமுக கூட்டணியுடைய செயல்பாடு, யாருக்கு ஓட்டு, இதிலெல்லாம் திமுக சாதகமாக மக்கள் டிக் பண்ணாலும் கடைசியாக மத்திய ஆட்சி அமைக்க போவது எது வேணால் நினைக்கிறீர்கள், பிஜேபி கூட்டணியா காங்கிரஸ் கூட்டணியாங்கும் போது பிஜேபி கூட்டணிக்கு தான் டிக்கெட் அடிக்கிறாங்க. இப்போ கொடுத்த வாக்குறுதிகள்லாம் எதுவும் அவங்களுக்கு நம்பிக்கை எதுவுமே சேரலைன்னாலும் அவங்க வந்து டிக்கெட் அடிக்கிறது வந்து எது வெற்றி பெறும், எதுவும் ஆட்சி அமைக்கும், மத்தியில் ஆட்சி அமைக்க போகுது எதுன்னு சொன்னாக்கா இங்கே கீழே எல்லாமே திமுக கூட்டணிக்கு ஆதரவாக எல்லாமே டிக்கெட் அடிச்சுட்டு மேலே சென்ட்ரல்னு வரும்போது பிஜேபி கூட்டணிக்கு தான் அதிகமாக வாக்களிச்சிருக்கிறாங்க. ஸோ தென் மாவட்டம் அப்படிங்கிறது ரீதியாக அந்த இடத்துல எந்த ஒரு மாறுபாடும் தென்பட வாய்ப்பு இல்லையா? ஏன்னா அதிமுக அப்படின்னு ஒரு கட்சி வரும்போது தென் மாவட்டங்களில் ஒரு பார்வை இருக்குது அப்படின்ற சொல்லும்போது அதை பேஸ் பண்ணி தென் மாவட்டங்கள் மக்களுடைய பார்வை எந்த மாதிரி இருக்கிறது? தென் மாவட்டங்கள் எல்லாமே அதிமுகவின் கோட்டை அப்படின்னு எழுதப்படாத சட்டமாக தான் 72 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து இன்னைய வரைக்கும் இருந்தது. ஆனால் அது கடந்த தேர்தலேருந்து திமுக கூட்டணி அப்படின்னு உள்ளார போந்திருக்கு. ஏன்னா அதிமுக 2ஆக சிதறுண்ட போது அவர் ஓ பன்னீர்செல்வம் தனியாக, அமமுக தினகரன் தனியாக, எடப்பாடி பழனிசாமி தனியாக, அதிமுக 3ஆக சிதைச்சிட்டாங்க. 3ஆக சிதைக்கப்பட்ட பிறகு ஜாதி ரீதியாக இங்கே பெரும்பாலும் முக்குளத்தூர் வாக்குகள் ஆதரவு திமுக அதிமுக ஆதரவாளர் வாக்குகள் போயிடுச்சு. ஆனால் இரட்டை சின்னத்துக்குன்னு உள்ள வாக்குகள் தான் இப்போ எடப்பாடி பக்கத்தில் இருக்குது. ஆதரவாளர்கள் ஜாதி ரீதியான ஆதரவாளர் வாக்குகள் பிரிஞ்சு போச்சு. அந்த 3ஆக பிரிஞ்சதுனால எளிதாக உள்ளார போந்துட்டாங்க திமுக கூட்டணியினர். அதனால் அங்கே அந்த பழைய மாதிரி இல்லை நிலைமை, அந்த நிலைமை மாறி இருக்கு. அந்த மாற்றங்கள் இந்த தேர்தலையும் எதிரொலிக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் முடிவுகள் எப்படி வரப்போகிறது அப்படிங்கிறத. பல்வேறு தகவல்களை எங்கள் மூலமாக மக்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வணக்கம் சார். திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி திருப்பத்தூர் திருத்தள்ளிநாதர் கோவில், பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில், குன்றக்குடி முருகன் கோவில் என பிரபலமான தலங்கள் அமைய பெற்றுள்ள திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி கடந்த 2006 முதல் திமுகவின் கோட்டையாக இருந்து வருகிறது. 4 முறை KR பெரிய கற்பனே இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து வருகிறார். ஐத்தமிழ் நியூஸ் குழு மேற்கொண்ட சர்வேயில் இந்த தொகுதியில் திமுகவுக்கு 55% வாக்காளர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். நாம் தமிழர் கட்சிக்கு 25% வாக்காளர்களும், அதிமுகவுக்கு 10% வாக்காளர்களும், பிஜேபிக்கு 5% வாக்காளர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். நடப்பு MP கார்த்தி சிதம்பரத்தின் செயல்பாடு மோசம் என 50% வாக்காளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். 17% வாக்காளர்கள் சிறப்பு எனவும் சுமார்தான் என 33% வாக்காளர்களும் கருத்து தெரிவித்துள்ளனர். திருமயம் சட்டமன்ற தொகுதி வரலாற்று சிறப்புமிக்க மலைக்கோட்டையை தன்னகத்தை கொண்டுள்ள திருமயம் தொகுதியில் கடந்த 2 தேர்தல்களாக திமுகவின் S. ரகுபதியே வெற்றியை தக்க வைத்துள்ளார். இங்கு மேற்கொள்ளப்பட்ட சர்வேயில் திமுகவுக்கு 35% வாக்காளர்களும், அதிமுகவுக்கு 21% வாக்காளர்களும், பிஜேபிக்கு 12% வாக்காளர்களும் மற்றும் நாம் தமிழர் கட்சிக்கு 9% வாக்காளர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். 21% வாக்காளர்கள் MP-யின் செயல்பாடு சிறப்பாக இருப்பதாகவும், 22% வாக்காளர்கள் சுமார் எனவும், 41% வாக்காளர்கள் மோசம் எனவும் கூறியுள்ளனர். ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த தொகுதியில் கடந்த 2 தேர்தல்களில் திமுகவின் CV மெய்யநாதன் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுகவுக்கு 43% வாக்காளர்களும், நாம் தமிழர் கட்சிக்கு 16% வாக்காளர்களும், பாஜகவுக்கு 12% வாக்காளர்களும், அதிமுகவுக்கு 6% வாக்காளர்கள் மட்டுமே ஆதரவு தெரிவித்துள்ளனர். MP கார்த்தி சிதம்பரத்தின் செயல்பாட்டினை 8% வாக்காளர்கள் மட்டுமே சிறப்பு என தெரிவித்துள்ளனர். 33% வாக்காளர்கள் சுமார் எனவும், 34% வாக்காளர்கள் மோசம் எனவும் கூறியுள்ளனர். 25% வாக்காளர்கள் கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை. மானாமதுரை சட்டமன்ற தொகுதி தனி தொகுதியான இங்கு தொடர்ந்து அதிமுகவே வெற்றி பெற்று வந்த நிலையில் 2021இல் திமுகவின் தமிழரசி தொகுதியை கைப்பற்றியிருக்கிறார். இந்த தொகுதியில் திமுகவுக்கு 46% வாக்காளர்களும், அதிமுகவுக்கு 24% வாக்காளர்களும், நாம் தமிழருக்கு 20% வாக்காளர்களும், மற்ற கட்சிகளுக்கு 10% வாக்காளர்களும் என வாக்காளர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர்.
எம்பியின் செயல்பாட்டை பொறுத்தவரை சிறப்பு என்று யாரும் தெரிவிக்கவில்லை. 35% வாக்காளர்கள் சுமார் எனவும் 65% வாக்காளர்கள் மோசம் என்றும் கூறியுள்ளனர். சிவகங்கை சட்டமன்ற தொகுதி வீரமங்கை, வேலுநாச்சியார், மருதுபாண்டியர்கள் என வரலாற்று சிறப்புமிக்க ஆளுமைகள், தமிழுக்கு பெருமை சேர்த்த கணியன் பூங்குன்றனார் உள்ளிட்டோர் வாழ்ந்த சிவகங்கையில் சட்டமன்ற உறுப்பினராக அதிமுகவின் PR செந்தில்நாதன் இருக்கிறார். இந்த தொகுதியில் மேற்கொண்ட சர்வேயில் 45% வாக்காளர்கள் திமுகவுக்கு ஆதரவாகவும், அதிமுகவுக்கு 23% வாக்காளர்களும், நாம் தமிழர் கட்சிக்கு 11% வாக்காளர்களும், பாஜகவுக்கு 5% வாக்காளர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். 16% வாக்காளர்கள் மற்ற கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். MP கார்த்தி சிதம்பரத்தின் செயல்பாடு சிறப்பு என 8% வாக்காளர்கள் மட்டுமே கருத்து தெரிவித்துள்ளனர். 30% வாக்காளர்கள் சுமார் என்றும் 23% வாக்காளர்கள் மோசம் என்றும் சர்வேயில் தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மக்களவை தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஐத்தமிழ் நியூஸ் குழு எடுத்த சர்வேகளின் அடிப்படையில் சிவகங்கை மக்களவை தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஐத்தமிழ் நியூஸ் குழு எடுத்த சர்வேகளின் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக 44% வாக்காளர்கள் ஆதரவு தெரிவித்து திமுக கூட்டணி முதலிடத்தில் இருக்கிறது. 27% வாக்காளர்களுடன் அதிமுக 2வது இடத்திலும், நாம் தமிழர் கட்சி 17% ஆதரவுடன் 3வது இடத்திலும், பாஜக 12% வாக்காளர்கள் ஆதரவுடன் 4வது இடத்தையும் பிடித்துள்ளது. தொடர்ந்து அடுத்தடுத்த தொகுதிகளின் சர்வே முடிவுகளை இனிவரும் காணொளியில் காணலாம். நன்றி, வணக்கம்.